விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வருகிற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் தந்து அவரை சட்டசபைக்கு அனுப்பி வைக்க வழிவகை செய்யுமாறு பணிவோடு வேண்டுகிறோம். நேற்றைய தினம் நம்முடைய தொகுதியில் 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் ஏதோ நம்முடைய அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களுக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். நான் பணிவோடு என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அவர் கீரனூரை சார்ந்தவருங்கிறது ஊரறியும் உலகம் அறியும். இந்த விராலிமலை தொகுதிக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்கறது என்னன்னா, இந்த கீரனூர் என்ன கோயம்புத்தூர்லையா இருக்கு? இங்க இருக்கக்கூடிய கீரனூர்ல இருந்து முதல்ல ஆரம்பத்துல குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியா இருந்தப்ப அந்த கீரனூரும் சரி இங்க இருக்கிற விராலிமலையும் சரி ஒரே தொகுதியா தான் இருந்தது. தொகுதி மறுவரை ஆன பிறகு விராலிமலை தொகுதியிலிருந்து பிரிந்து கந்தர்வக்கோட்டை தொகுதியில கீரனூர் இணைஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த விராலிமலை தொகுதிக்காக 10 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தேன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கேன், 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எம்எல்ஏவா இருக்கிறேன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாத நீங்க அவருக்கு இங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லி பேசுறது எவ்வளவு நகைப்புக்குரிய, எவ்வளவு சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சின்ன புரிதல் என்னன்னா, நீங்க முறையா எம்எல்ஏவா புதுக்கோட்டை தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப உங்களுக்கு ஓட்டு புதுக்கோட்டையில இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல புதுக்கோட்டையில இருந்ததா, விராலிமலையில இருந்ததா, இல்ல 2 தொகுதியிலையும் இருந்ததாங்கிறத நீங்க வெளிப்படுத்துங்க. இதை தாண்டி 10 ஆண்டுகள் அமைச்சரா இருந்த நீங்க நம்ம விராலிமலையை நீங்க கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு விராலிமலை ஊராட்சியை பேரூராட்சியா மாத்தி இருக்கிறவரு அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன். இந்த கொடும்பாளூர் பாலம் 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்க, கண்டுக்கல. ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற கட்சியினுடைய பதவியை வைத்து இன்னைக்கு கொடும்பாளூர்ல அரசிடம் கேட்டு 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறார். விராலிமலைக்கு அடிப்படையில படிப்படியாய் எல்லா தேவைகளையும் எல்லா அரசு துறை அலுவலர்களையும் தனித்தனியாக சந்தித்து கோரிக்கை மனுக்களை அழித்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்திருக்காரு. இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, தொகுதி முழுக்க போய் பார்க்குறப்ப நிறைய ஊர்களில் தண்ணி இல்லை, ரோடு இல்லை, இதையெல்லாம் செஞ்சு கொடுக்காம அவருக்கு இங்கே ஓட்டு இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்களே, இது நியாயமா? இதையெல்லாம் தாண்டி நான் என்ன கேட்குறேன், ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடணும்னா நமக்கு அங்கே ஓட்டு இருக்கணும், இது விதி. அதே நேரத்தில் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக நம்ம போட்டியிடணும்னா தமிழ்நாட்டில் ஓட்டு இருந்தால் போதும், எந்த தொகுதியில் 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் நீங்கள் போட்டியிடலாம். இது உங்களுடைய அடிப்படை உரிமை. ஒரு 10 வருஷம் அமைச்சராக இருந்தவருக்கு இது தெரியலன்னா நான் யார்கிட்ட போய் கேட்கறது? தாய்மார்களே, இதெல்லாம் வெற்றி விளம்பரம். அவருக்கு வேற எந்த தொழிலும் இல்லை, மக்கள் பணி மட்டும்தான் அவருடைய முழு நேர பணியா அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன் அவர்கள் இருக்கிறார். 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். தனியா கல்லூரிகள் கட்டல, தனியா குவாரியும் கிரஷரும் அவருக்கு இல்லை, தனியா சோலார் வச்சு அவர் வருமானம் பார்க்கல. முழு நேர பணியாக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார். தலை சிறந்த வழக்கறிஞர், ஒரு ஆசிரியருடைய மகன், எளிய பின்னணியில் இருந்து வந்தவர். இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோன்னு ஓட்டு கேட்கிற தகுதியும் திராணியும் திமுகவுக்கு இருக்கிறது. ஆனா இந்த விராலிமலை தொகுதியில நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவங்க இன்னைக்கு அவருக்கு இங்க ஓட்டு இல்லை, இங்க அது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெற்றி விளம்பரங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மக்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் போடுகிற ஓட்டு தான் இங்க பேசுமே தவிர தனி ஒரு நபருடைய ஓட்டு ஒருபோதும் பேசாது. தலைவர் தளபதி அவர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க, 15 ஆண்டுகள் ஒரு எம்எல்ஏவா இருந்து நம்ம தொகுதிக்கு ஒரு காலேஜ் கூட கொண்டுட்டு வரல. உறுதியா அண்ணன் செல்லபாண்டியன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றவுடன் நம்முடைய விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில ஒரு அரசு கல்லூரி, நிச்சயம் அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருவார். நமக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து தருவார். அதனால இந்த வெற்றி விளம்பரங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கும் விராலிமலை தொகுதியில குன்னண்டார் கோவில் யூனியன்ல இருந்து ஒரு 5 பஞ்சாயத்து இருக்கு, 13 பூத் இருக்கு. அப்ப அவரோட யூனியன்ல இருந்து அவர் பொண்ணு எடுத்திருக்கிறதே நம்ம தொகுதியில தான். அவர் நம்ம தொகுதியினுடைய மருமகன். அப்படி எல்லாரோடவும் ஒன்றரை கலந்திருக்கிற அண்ணன் செல்லபாண்டியனை அந்நியப்படுத்தணும்னு நினைச்சா அது முடியாது. ஏன்னா அவர் ஆட்சி இருக்கிற மக்கள் பணி ரொம்ப அதிகம். ஆக வாக்காளர் பெருமக்களே, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களை சட்டசபைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. வெற்றி விளம்பரங்களுக்கும் வீண் கூச்சல்களுக்கும் இடம் கொடுக்காமல் அனைவரும் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம். அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களை வெற்றி பெற வைப்போம். நன்றி. வாக்களிப்பீர் உதயசூரியன்.